நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர். தேவன் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் மகா பெரியது. தேவன் எங்கள் வாழ்வில் செய்கின்ற ஒவ்வொன்றும் நன்மையான காரியங்களாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்திருந்த போது அவர் தன்னை குறித்தும் பிதாவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் அவர் வெளிப்படுத்தினார், பேசிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது நித்திய ஜீவனை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். மனம் திரும்புதலை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் போதித்துக் கொண்டிருந்தார். அப்படி போதித்த போது அதிலே யோவான் ஆண்டவருடைய வார்த்தையை 17வது அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். 3வது வசனத்தில் எப்படி என்றால், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் உம்மை அனுப்பினவராகிய அந்த கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்றைய நாளிலும் கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிய முடியாது. மாம்சத்தின்படி நாங்கள் ஒருவரை காண முடியும், ஆனால் ஆவியின்படிதான் ஒருவரை அறிய முடியும். நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போவதற்கு மிக அவசியமான காரியம் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் ஆவிக்குள்ளாக, அதாவது கிறிஸ்துவை ஆவியினாலே அறிதல். தேவன் ஆவியாய் இருக்கின்றார். அப்ப இந்த ஆவியாய் இருக்கிற தேவனை நாங்கள் மாம்சத்திலே அறிந்துவிட முடியாது. அப்ப மெய்யான தேவன், அந்த தேவனை நாங்கள் மாம்சத்திலே அறிந்துவிட முடியாது. அப்ப தேவனை அறிகின்ற அறிவு எங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் அவர் இருக்கிற பிரகாரமான அந்த ஆவியிலே நாங்கள் அவரை அறியத்தக்கதாய் ஆவியானவரோடு கூட நடக்க வேண்டும். ஆவியானவரோடு நாங்கள் நடக்கும் போதுதான் நாங்கள் தேவனை அறிய முடியும். அதே போலதான் கிறிஸ்துவையும் அறிய முடியும். நாங்கள் எங்கள் வாழ்விலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நாங்கள் வாழுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்வில் நாங்கள் வெற்றி சிறக்கின்ற ஒரு வாழ்வுக்கு, அதாவது நாங்கள் ஜீவனுக்குள்ளாக வாழ்கின்ற வாழ்வுக்கு, ஜீவனோடு வாழ்கின்ற வாழ்வுக்கு பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பலன் வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் அவரே எங்களுக்கு பலனாயிருக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போறது நல்லது, நான் போறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நான் போகும்போது உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார். அந்த பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் மேல் வீட்டு அறையிலே நீங்கள் தங்கி இருங்க, நான் குறித்த நாள் வரைக்கும் நீங்க அங்க தரித்திருங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், அவருடைய பலன் உங்கள் மேல் நிழலிடும் என்று சொல்லி நாங்கள் மரியாதை பார்க்கின்றோம். தேவதூதன் வந்து சொல்லும்போது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் பலனிடுவார், அப்பொழுது பிறப்பது உனக்குள்ளே பரிசுத்தம் எனப்படும் என்று. அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலனிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த தேவனுடைய ஆவியானவரின் தேவனுடைய பலன் மரியாள் மேல் நிழலிடுகிறது. கிறிஸ்து அங்கு பிறக்கின்றார், அங்கு பரிசுத்தம் எனப்படுகிறது. அதே போலதான் அப்போஸ்தலர்களும் அவர்கள் தேவனோடு கூட நடக்கின்ற போது அப்போஸ்தலர்களை பலப்படுத்தும்படி, அவருக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வைக்கும்படி தேவன் அவர்களை அனுப்புகிறதற்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் பலனடைந்து யூதேயா, எருசலேமியா, சமாரியா முழுவதிலும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, அப்ப தேவ ஆவியானவரின் துணை இன்றி நாங்கள் ஊழியம் செய்துவிட முடியாது.
தேவ ஆவியானவரின் துணை இன்றி நாங்கள் தேவனோடு கூட வாழ்ந்துவிட முடியாது. தேவ ஆவியானவரின் துணை இன்றி கிறிஸ்துவையும் அவர் கிறிஸ்துவை அனுப்பினவராகிய பிதாவாகிய ஒன்றான மெய் தேவனையும் அறிந்துவிட முடியாது. ஆவியானவர் எனக்கு 2-3 நாட்களாய் இதை குறித்து தான் அதிகமாக என்னுடைய இருதயத்தில் இடைப்பட்டார். அதனாலே நான் இன்றைக்கு இதை குறித்து இந்த இடத்திலே உங்களோடு கூட நான் தியானிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிகின்ற அறிவு எங்களுக்கு எப்படி உண்டாகின்றது? ஒருவரை முதல் அறிகின்றது என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். நாங்கள் 2 பேர் பழகுவோம், ஆனால் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்க மாட்டோம். அதாவது அறிகின்ற அறிவு, அந்த வசனம் சொல்லுகின்றது, மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஸோ அப்ப அவருக்கு தேவனையும் கிறிஸ்துவையும் நாங்கள் அறிவது என்றால் என்ன? எப்படி அவர்களை அறிய முடியும்? நாங்கள் பிதாவை கண்டதில்லை, கிறிஸ்துவை கண்டதில்லை. அப்போஸ்தலர்கள் ஊடாக ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறதை, அவருடைய ஜீவன் பலன்களில் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் நாங்கள் அவரை எவ்வளமாய் அறிந்திருக்கிறோம் என்கின்றதுதான் வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. மாம்சத்தின்படி அறிகின்றது வேற, ஆவியின்படி அறிகின்றது வேற. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமானால், ஆதாம் ஏவாளை அறிந்தான். அப்பொழுது அவர்களுக்கு குமாரர்கள், பிள்ளைகள் பிறந்தார்கள். அது மாம்சத்தின்படி பிறக்கின்றது. அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது சொன்னார், அதாவது கணவன் மனைவி ஒன்றாயிருக்கும் போது அவர்கள் குழந்தை பெற்றார்கள். நாங்கள் யோவாஸ்நானனுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பார்க்கிறோம், தகப்பனானவர் போய் தன்னுடைய ஆசாரிய முறைமைகளை முடித்த பின்பு அவர் போய் தன் மனைவியை அறிந்தார். அதன் யோவாஸ்நானன் கற்பத்திலே உருவாகி வந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இது எல்லாம் பூமியின் நிமித்தத்திலே தேவனால் உண்டாயிருக்கின்ற காரியம்தான். ஆனால் ஒருவன் அவரை அறியும் போது, அதாவது ஒன்றாய் இருக்கும் போது அறிகின்றதினாலே உண்டாகின்ற இந்த மாம்சத்தின்படி உண்டாயிருக்கின்றது. அதே போலதான் நாங்கள் கிறிஸ்துவையும் தேவனையும் ஆவியின்படி அறியும் போதே எங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கும். அது தேவனாலும் கிறிஸ்துவானாலும் உண்டாகின்ற அந்த ஜீவன், அந்த ஜீவன் தான் எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்லும். அந்த ஜீவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் எங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்ப நாங்கள் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், லூக்காவிலே நாங்கள் பார்க்கும்போது கூட 1:35 நாங்கள் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரின் பலன் உண்மையில் நிழலிடம் என்று சொல்லி. அதே போல அறிவது என்றால் ஒன்று எப்படி சொல்லுகிறது என்றால், அறிவது என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், இணைந்து இருப்பது. அதாவது இணைந்து இருப்பது. இப்ப ஒரு நண்பன், 2 ஆண் நண்பர்களோ 2 பெண் நண்பர்களோ அல்லது ஒரு ஆண் பெண்ணுமோ ஒருவரை ஒருவர் சேர்ந்து இருந்து கதைத்து கொண்டு இருக்கும் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் கொஞ்சம் அறிய முடியும். அவர்கள் ஒருவர் பழகும் போது அவர்களை கொஞ்சம் கொஞ்சம் அறிய முடியும். ஆனால் முழுமையாய் அறிந்துவிட முடியாது. ஒன்றாக வாழ்வது, ஒரு கணவன் மனைவியாய் இருக்கலாம், அவர்கள் ஒன்றாய் வாழும் போது, ஒரு குடும்பமாய் வாழும் போது, பிள்ளை தகப்பனாய் இருக்கலாம், ஒன்றாய் வாழும் போது அவர்களை அறிந்துவிட முடியும். ஆனாலும் முழுமையாய் அறிந்துவிட முடியாது. ஒன்றாய் இருப்பது, அதாவது தான் ஆண்டவர் சொன்னார், கணவன் மனைவி நீங்கள் மாம்சமாய் இருவராய் இருந்தாலும் நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் ஒன்றாய் இருக்கின்ற காரியங்கள் இவைகள் காணப்படுகின்றது. இப்ப நாங்கள் தேவனோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனை அறிய வேண்டும் என்றால், தேவனோடு இணைந்து காணப்படுவதற்கு எங்களுக்கு இந்த வார்த்தைகள் வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கிறது. அதோடு கூட தேவ ஆவியானவர் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகிறது. ஏனென்றால் உதாரணத்துக்கு இந்த பைபிளை நான் வாசித்துக் கொண்டு போகிறேன்.
பாவம் செய்யாதே என்று அங்கு சொல்லப்படுகிறது. எனக்குள்ளே ஒரு பாவத்திற்குரிய காரியம் காணப்படுகின்றது. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு காண்பிப்பார், இந்த வார்த்தையிலே நிற்க வைப்பார். அல்லது நான் பாவம் செய்யும் போது அல்லது அதை செய்ய முயற்சிக்கும் போது அதை எனக்கு உணர்த்த வைப்பார். அதை நான் செய்யாதபடி அதை உணர்த்தி தடுத்து நிறுத்தி அதை செய்வார். ஆனால் பாவம் செய்யும் போது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால், அந்த உணர்வு எனக்குள்ளே இல்லை என்றால், என்னை தடுத்து நிறுத்த முடியாதபடி நான் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு போயிருப்பேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற காரியம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே காணப்படுவாரானால் தேவனுக்கு பிரியமானபடி நடக்க உதவி செய்வார். அப்படி நாங்கள் நடக்கும்போது தேவனோடு கூட எங்களுக்கான உறவு இன்னும் பலப்படும். நான் வாசிக்க விரும்புகிறேன், தேவன் எங்களை எப்படி நடத்த விரும்புகிறார் என்று சொன்னால், யோவான் 12வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 12:45 சொல்லுகிறது, என்னை காண்கின்றவன் என்னை அனுப்பினவரை காண்கின்றான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு உலகத்தில் ஒளியாய் நான் வந்தேன். அப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறான் என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவன் இருளில் நடவாதபடி ஒளியிலே நடக்க அவர் வைக்கின்றார். அப்ப ஒருவன் ஒளியிலே நடக்க வைப்பதற்கு தேவன் அவசியமாய் காணப்படுகிறது. அதே போலதான் யோவான் 16:7 சொல்லப்படுகிறது, நான் போகிறது நல்லது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறது நல்லதா போகின்றது நல்லதா என்று சொன்னால், அப்போஸ்தலர்களை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இருக்கிறது தான் நல்லது என்று சொல்லி. ஆனால் பிறகு மரித்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவர்களை கொண்டு சகல காரியங்களையும் செய்யும் போது அவர்கள் சொல்லுவார், தேவனுடைய திட்டம் தான் நல்லது என்று. கிறிஸ்து போறதே அல்ல, தேவனுடைய திட்டம் அது நல்லது என்று சொல்லி, அதுதான் கிறிஸ்துவை கொடுத்து அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கின்ற தேவனுடைய திட்டம். அதிலே தான் அவர் சொல்லுகிறார், தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறேன். நீங்கள் என்னை காண்கின்றீர்கள், நீங்கள் தேவனை காண்கின்றீர்கள். நான் போகும்போது நல்லது, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் உங்களோடு கூட இருந்து என்னையும் பிதாவையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் உண்மை. தேவன் கிறிஸ்து சொல்லுகிற காரியம் அதில் என்னென்றால், நான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் என்னை காண்கின்றீர்கள், தேவனை காண்கின்றீர்கள், என்னுடைய வார்த்தையை கேட்கின்றீர்கள், நீங்கள் என்னோடு நடக்கின்றீர்கள். அதே போல நான் போகிற போது நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் போது அவர் என்னையும் பிதாவையும் அறிகின்றதற்கு உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி, அதனாலே தான் அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், யோவான் 16:7, நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் அவர் வரார், நான் போவேனானால் உங்களிடத்தில் அனுப்புவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது, நான் போனால் தான் நான் அவரை அனுப்ப முடியும், நான் போகாதிருந்தால் அவரை அனுப்ப முடியாது. ஆண்டவர் தான் போய் அவரை அனுப்ப வேண்டியதின் நோக்கம் என்ன? தேவன், கிறிஸ்து, ஆவியானவர் மூவராக இருக்கிறார்கள். 3 பேரும் பிதா ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டார், கிறிஸ்து தனக்குரிய காரியத்தை செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய காரியத்தை செய்து முடித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த தேவ ஆவியானவருக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். முழுமையாய் நாங்கள் தேவனிடத்திலே காணப்பட வேண்டும். யோவானை குறித்து தான் நான் அதிகம் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் ஒளியை குறித்து பேசுவார், கிறிஸ்துவை குறித்து பேசுவார், அவருடைய ஜீவனை குறித்து பேசுவார்.
யோவான் 14வது அதிகாரம் 9வது 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டபின் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிலிப்பு தேவனுடைய ஊழியக்காரன், ஆண்டவரோடு கூட நடக்கின்றான். அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு பிதாவை காண்பியும் என்று. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னை கண்டிருக்க, என்னோடு கூட இருக்க, நீ பிதாவை காண்பிக்க சொல்லி கேட்பது எப்படி என்று சொல்லுகிறார். சொல்லி போட்டு சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகின்ற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆண்டவர் போதிக்கிறதும் செய்கிறதும் அவரும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதை இஸ்ரவேலர்கள் ஏற்க மறுத்தவர்கள் கிறிஸ்துவை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். கிறிஸ்துவை இதை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவோடு கூட நடந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் கிறிஸ்துவை கல்லெறிந்து கொண்டதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை கல்லெறிந்து கொலை செய்ததும் அல்லது அவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்ததும் என்ற அந்த காரியங்களை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அவரை காரியத்தை பின்ன சில காரியங்களுக்கு ஏன் என்றால், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அனுப்பின போது அவர் இந்த மனித சாயலின்படி வந்தார். மனித சாயலின்படி அவர் வந்தபடியினால் அவர்கள் அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அவனை, நீ மனுஷனாய் இருக்க நீ உன்னை தேவனுக்கு சமமாக்குவது எப்படி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே ஆமென் ஆமென் என்றும் இருக்கின்றது, ஆமேன் என்றும் இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த வார்த்தை அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் உங்களை நியாயம் தீர்க்கிறது என்று உண்டு. அது எது என்றால், என்னுடைய வார்த்தையை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி, இந்த வார்த்தையை ஏற்க மறுக்கிறவர்களை இந்த வார்த்தை நியாயம் தீர்க்கும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றால், நானும் அவரும் ஒன்றாய் இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரும் நானும் ஒன்றாய்த்தான் இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் என்னையும் கிறிஸ்துவையும் அறிகின்றதற்கு ஆவியின்படி தான் நாங்கள் அறிய வேண்டும், மாம்சத்தின்படி அல்ல. ஆவியின்படி என்று சொன்னால், நாங்கள் ஆவி மனுஷனாய் இருக்கிறோமே, ஆவியாயிரு அந்த காரியத்துக்களை சொல்ல வரவில்லை, பரிசுத்த ஆவியின் துணையோடு. அதனாலே தான் ஆண்டவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் எங்கே போகிறேன் என்றும் எங்கே இருந்து வந்தேன் என்றும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் சொன்னாலும் நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லை. காற்றானது எங்கிருந்து புறப்படுகிறது என்றும் எங்கே போகிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அதுபோலவே நானும் எங்கிருந்து வந்தேன் எங்கிருந்து போகிறேன் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அதே போலதான் தேவனுடைய ஆவியானவரும், அந்த ஆவி என்று குறிப்பிடுகிற அந்த ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார், தேவ ஆவியானவரும் அவர் எங்கிருந்து வருகிறார் எங்கிருந்து போகிறார் என்று அறியாதவர்கள் அந்த ஆவியானவரின் துணையோடு தேவனையும் கிறிஸ்துவையும் அறிந்துவிட முடியாது. அவர் எங்கிருந்து வந்தார் என்றும் எங்கே இருக்கிறார் என்றும் எங்களுக்கு எங்கே போகின்றார் என்றதையும் அறிந்து இருக்கிறவர்கள் தான் அவருடைய துணையோடு பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிய முடியும். அப்படி அறிந்தவர்கள் தான், அறிகின்றவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். யோவான் 15:26 சொல்லுகிறது, நான் பிதாவினின்று நான் அனுப்ப போவேன், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியானவர் என்று சொல்லி அதை ஷோட்டா எழுதி வைத்தபடி நான் அப்படி வாசித்தேன். நான் அதை முழுக்க வாசிக்கின்றேன். யோவான் 15:26,
பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அந்த வாக்கு சொல்றது பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடந்து இருந்து புறப்பட்டு வருகிறவரும் மாகிய சக்தி ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார் என்றால் பிதாவினிடத்தில் இருந்து வருகின்றார். அவர் பிதாவினிடத்தில் இருந்து வருகின்றபடியினால் அவருடைய துணையோடு கூட நாங்கள் பிதாவை அறிய அவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் கடவுளை கண்டுவிட முடியாது, கடவுளை அறிந்துவிட முடியாது. பொய். நாங்கள் அவரை அறிய முடியும். அவரை அறிவதற்கு கிறிஸ்துவினூடாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் தேவனை அறிவதென்பது not easy. நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட போது அதுக்குள்ளே போன உடனே நாங்கள் தேவனை அறிந்துவிட முடியாதுங்க. மன்னிக்க வேண்டும். தேவனை அறிவதென்றது தேவனுக்குள்ளே வாழ வேண்டும். We have to sacrifice. நிறைய காரியங்களை நாங்கள் வெறுத்து ஒதுக்கி தள்ள வேண்டும். மனுஷனுக்கு ஏற்ற பிரகாரமாய் வாழ்ந்துகிட்டு, மனுஷன் விருப்பப்படுகிற பிரகாரமாய் எல்லாம் வாழ்ந்துகிட்டு, மனுஷன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற வாழ்கின்ற வாழ்வு வாழ்ந்துகிட்டு நாங்கள் முழுமையாய் தேவனை அறிந்துவிட முடியாது. ஆனால் நான் அறிந்து விட்டேன் என்று சொல்லலாம், அது பொய். அது வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகின்றது. ஒருவன் தேவனை அறிகின்றது என்பது அது எப்படி என்று சொன்னால் ஒரு முதிர்ச்சி நிலையை அடைகின்ற ஒரு நிலை. அதாவது ஒரு சிறு பிள்ளை பிறந்து வளர்ந்து அது வாலிப பருவத்தை அட்டி ஒரு மனுஷனாய் வந்து அந்த மனுஷன் ஒரு முதிர் வயது நாங்கள் எங்க சொல்லுவோம், ஒரு முதிர்ச்சி நிலை என்று சொல்லுவோம். அந்த ஒரு முதிர்ச்சி நிலையை ஒரு மனுஷன் எட்டி பிடிப்பதற்கு எவ்வளவு கஷ்டமோ எவ்வளவாய் அவன் போராடுவானோ அவனுடைய வாழ்விலே, அதே போல அந்த தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு, அந்த நிலையை நாங்கள் எட்டுவதற்கு தேவனோடு கூட நடக்க வேண்டும். ஈஸியாய் பெற்றுக்கொண்டு விட முடியாது. ஆனால் அதை தேவன் எங்களுக்கு கொடுக்கின்றார் ஆவியானவர் மூலமாய். நாங்கள் ஆவியானவரோடு கூட நடப்போமானால் அதை நாங்கள் பெற்றுவிட முடியும். அப்ப நாங்கள் எங்களுக்கு எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது? பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அது பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்படுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது. 9வது 10 வார்த்தை, தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். அதை அதுவே எழுதியிருக்கிற விதமாய் வாசிக்காமல் நான் அதை வாசிக்கின்றேன். ரோமர் 8வது அதிகாரம், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். இதை வாசிக்க வேண்டும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது ஆவியின் நிமித்தம் நீதியும் ஜீவனும் உள்ளதா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எங்களில் இருந்தால், அவருடைய ஆவியானவர் எங்களில் இருந்தால், பாவத்தில் நின்று மரித்து ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். அப்ப நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறதற்கு பாவம் மரிக்க வேண்டும். பாவம் மரிக்காமல், எங்களுக்குள்ளே காணப்படுகின்ற பாவம் மரிக்காமல் ஆவியானது
நீதியையும் ஜீவனையும் பெற்றுவிட முடியாது. அவர் ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் நீதியாயும் அவர் ஜீவனுமாய் இருக்கிறார். நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற நாங்கள் எங்களுக்குள்ளே நீதியும் ஜீவனும் காணப்படும்படி எங்களுடைய மாம்சம் பாவத்துக்கு மரித்திருக்க வேண்டியது கட்டாயமாய் காணப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படி. அப்படி ஒருவன் பாவத்துக்கு முழுமையும் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியானவர் நிமித்தம் நீதியின் நிமித்தம் அவன் உயிர்ப்பிக்கப்படும் போதுதான் அங்கு அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கின்றது. அதுதான் யோவான் 5வது அதிகாரத்திலே சொல்லும்போது, 1 யோவானிலே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றது. அந்த ஜீவன் எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்றால், அங்கு கிறிஸ்துவுக்குள் பாவம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் பாவம் இல்லை, தேவனுக்குள் பாவம் இல்லை. அதனாலே அந்த ஜீவனானது அங்கு நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அங்கு பாவம் மரித்து நீதி உயிர் பெற்றபடியினால் அங்கு அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. எங்களுக்குள்ளே ஜீவன் காணப்பட வேண்டுமா? கிறிஸ்துவின் ஜீவன் காணப்பட வேண்டுமானால் பாவம், எங்களுடைய காரியங்கள் மரிக்க வேண்டும். நான் என்கின்ற காரியம், நான் என்கின்ற பாவம் என்கின்றது நாங்கள் நினைக்கிறது, நாங்கள் செய்கின்ற கிரிகையின் நிமித்தம் உண்டாகிற பாவம் மாத்திரமல்ல, நான் என்கின்ற ஆணவம், பெருமைகள், அகம்பாவங்கள், விட்டு கொடுக்க முடியாமைகள். ஆண்டவரே, அந்த அன்பு எப்படி ஆவியின் கனிகளை நாங்கள் ஆப்போசிட்டாய் திருப்பி போட்டு பார்ப்போமானால், அவைகள் எங்களுக்குள்ளே இல்லாது காணப்படுமானால், ஆவியின் கனிகள் காணப்பட்டு அந்த ஒப்போசிட்டா இருக்கிறவைகள் எங்களுக்குள்ளே இல்லாது காணப்படுமானால் தான் தேவ ஆவியானவர் நிறைவாய் காணப்பட வேண்டும். அன்பு என்னில் காணப்படாவிட்டால் இல்லை, சந்தோஷம், சமாதானம், இவைகள் எல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், விசுவாசம், நற்குணம் எல்லாம், இச்சையடக்கங்கள் இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பெறும்போது எங்களுக்குள்ளே வருகின்றவைகள். இவைகள் இல்லாதவன் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மரமானது கனியினாலே தான் அறியப்படும். ஒரு மரத்திலே என்ன கனி இருக்கின்ற வைத்துத்தான் இந்த மரத்துக்கு நாங்கள் பெயர் சூட்டுகிறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒருவன் மாம்பழத்தை கண்டிருக்கிறான், மாமரத்தை இவன் கண்டதில்லை. நான் உதாரணத்துக்கு சொல்ல விரும்பேன். ஒருவன் மாம்பழத்தை கண்டிருக்கிறான், மாமரத்தை இதுவரைக்கும் அவன் கண்டதில்லை. அவன் ஒரு வழியாக நடந்து போகின்றான், அவன் மாம்பழத்தை காண்கின்றான், அது ஒரு மரத்திலே இருக்க காண்கின்றான். அவன் அதை உடனே சொல்லுவான், எஸ், இதுதான் மேங்கோ ட்ரீ. அதே போலதான் ஒவ்வொன்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ரோசா பூ மரத்தை ஒருவன் கண்டதில்லை, ஆனால் ரோஸ் ஃபிளவரை கண்டிருக்கின்றான். அவன் அதாலே நடந்து போகின்றான், ரோஸை கண்டவுடன் சொல்லுகிறான், எஸ், இதுதான் ரோஸ் ட்ரீ என்று சொல்லி. ஏனென்றால் அந்தந்த கனியினாலே, அந்தந்த கொடுக்கப்பட்ட பேரினாலே அது அறியப்படுகின்றது. அதே போலதான் கனியினாலே தான் கிறிஸ்து அறியப்படுவார், வரத்தினாலே அல்ல. வரத்தினாலும் அறியப்படுவார், ஆனால் கனி இல்லாத வரம் பிரயோஜனம் அற்றது. அன்பான பிரியமானவர்கள், நான் சொல்லுகிறது யாவருக்கும் நான் சொல்லுகிறது, தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்து அழுத்தின காரியம். நாங்கள் அநேகம் பேர் வரங்களை தேடி ஓடுகிறோம், ஆனால் கனியை தேடி ஓடுகிறதில்லை. எங்களுக்கு ஒருவர் அற்புதம் செய்தால் பின்னாலே ஓடுகிறோம், நோயை சுகமாக்கிட்டால் பின்னாலே ஓடுகிறோம், அவர் ஒரு புதிய காரியங்களை பேசிவிட்டால் நாங்கள் பின்னாலே ஓடுகிறோம். நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், நான் சொல்லிவிட விரும்புகிறேன். ஒரு வீடியோ பார்த்தேன், அதே போல பல வீடியோ பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் ஒரு சிந்தையை வைப்பார். நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே, நான் தவறாய் நினைக்கிறேனா ஆண்டவரே? ஏன் இந்த வீடியோக்களை பார்க்கும் போது என்னுடைய இருதயத்திலே இப்படி ஒரு சிந்தை வருகிறது என்று நான் ஆண்டவரை கேட்டேன். என்னுடைய இருதயத்திலே வந்த சிந்தை என்ன தெரியுமா? அவர் ஒரு ஃபேமஸான போதகர், அவர் வெளிப்பாடுகளை பற்றி பேசுகிறார், புதிய புதிய காரியங்களை பேசுகிறார். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்னார் அப்போஸ்தலர்களுக்கு, நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி
நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்கள் என்று. கிறிஸ்துவின் உபதேசம் பிதாவின் கட்டளைகளை கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு செய்ய சொன்னவைகளை நீங்கள் செய்யும்படி அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்ட தேவன் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் போய் பிரசங்கம் பண்ணி நீங்கள் அவர்களை உங்களுக்கு சீசராக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு போதிக்கிற நாங்கள் போதிக்க வேண்டிய விதமானது மனுஷர்களை தேவன் பக்கமாய் இழுக்கும்படி, அவர்களை தேவனிடத்திலிருந்து தூரப்படுத்தும்படி அல்ல. சிலர் இன்றைக்கு போதிக்கிறார்கள், நான் அதை பார்க்கும் போதே எனக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி போதிக்கிறார்கள், புதிய காரியங்களை எல்லாம் இந்த யூடியூபுக்கும் அந்த அநேக போதகர்மார்கள் இப்ப யூடியூபராய் மாறிவிட்டார்கள். அவர்கள் அதை ஒருவன் பார்த்தால், புது விசுவாசி ஒருவன் பார்த்தால் அவன் பலவீனன், சில வேளையிலே அவன் விழுந்து கூட போடக்கூடும். அப்ப அந்த அப்படியான வீடியோக்கள் வரும்போது நான் என்னுடைய இருதயத்திலே யோசிப்பேன், ஆண்டவரே இவைகள் ஏன் பார்க்கும்போது எனக்கு இப்படி வருகிறது, இது தவறான போதனைகள் என்று ஏன் என் இருதயத்திலே வருகிறது, எனக்கு நான் பிழைய ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே என்று கேட்டபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியம், இவர்கள் போதகர்களாய் இருக்கிறார்கள், அதே நேரம் ஜனங்களின் இடரலுக்கும் ஏதுவாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய ஒரு சிந்தை என்னுடைய இருதயத்திலே ஓடினது சத்தம். அதனாலே தான் நான் சொன்னேன், அநேக ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு போதகராகாதிருங்கள் என்று சொல்லி, போதகர்கள் மேல் கூட கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று ஆண்டவனுடைய இருதயத்திலே தெளிவாய் பேசினார். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். கிறிஸ்துவின் போதனைகளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் கிறிஸ்துவின் போதனைகளை எடுத்து தியானியுங்கள். மற்றவருடைய போதனைகளை கேளுங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கேளுங்கள். அதை நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் கேளுங்கள். அப்படி அது கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்கள். கிறிஸ்துவனுடைய போதனைகளை எடுத்து வாசியுங்கள். நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்த எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், ஆவி ஆத்மா சரீரம் மூன்று உண்டு. எங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம் மூன்று காரியம் உண்டு. இந்த ஆவியை நாங்கள் கண்டதில்லை, ஆத்மாவை நாங்கள் கண்டதில்லை, சரீரத்தை காண்கின்றோம். எங்களுக்கு ஒரு தேவன் ஒரு ஆவியை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைய வேண்டும். அப்படி இணையும் போதுதான் அந்த ஆவி எங்களுடைய ஆவியோடு இணைந்து எங்களுடைய ஆத்மாவோடு ஜாயிண்ட் ஆகும். அந்த ஆத்மாவை இந்த தேவ ஆவியானவரும் எங்களுடைய ஆவியானவரும் சேர்ந்து ஆத்மாவை பலன் செய்யும் போது சரீரத்தின் பாவம் மேற்கொள்ளப்படும். இதுதான் ஒழுங்கு. அப்ப அதுக்குள்ளே நாங்கள் போகும்போதுதான் ஆவியானவராலே எங்களுடைய ஆவி, எங்களுக்குள்ளே காணப்படுகிற தேவன் வைத்த ஆவி தேவ ஆவியானவரின் பலத்தினாலே நிறைந்து ஆத்மாவிலே பலன் செய்து சரீரத்திலே பலன் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான், அப்படி இணையும் போதுதான் ஆவி, எங்களுடைய ஆவி தேவ ஆவியானவரோடு இணையும் போது ஜீவன் உள்ளதாயும் அந்த ஜீவன் அது ஜீவனுக்கு ஏதுவாயும் மாறுகிறது. அதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அதான் வெளிப்படுத்தலை சொல்லி வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தலே கடைசி அதிகாரத்திலே இப்படியாய் ஆவியானவர் சொல்லி முடிக்கின்றார். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கின்றார்கள் என்பார்கள். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளப்படவன். ஆவியும் மணவாட்டியும், ஆவி தேவ ஆவியானவர், அதுதான் அந்த ஆவியானவர். மணவாட்டி கிறிஸ்து. மணவாட்டி என்றால் வேறு யாரும் அல்ல, கிறிஸ்து. அப்ப பரிசுத்த ஆவியானவரும் மணவாட்டியாகிய கிறிஸ்துவானவரும் பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்படி அவர் கூப்பிடுகிறார். தாகம் உள்ளவன் அவர் மேல் வரக்கடவன். அப்படி வருகிறவன் தான் அங்கே ஜீவனுக்குள்ளே போகின்றவனாய் காணப்படுகிறான். அப்ப நாங்கள் இதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை தேடி ஓட வேண்டும்.
கொடுக்கப்பட்டதை தேடுவது என்பது முட்டாள்தனம். இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒன்றொன்றுண்டு, நாங்கள் தேட வேண்டியது ஒன்றுண்டு. எங்களுக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டு விட்டது இந்த சரீரத்திற்கு தேவையானது எல்லாம், இந்த பூமியின் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் எங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு கொடுக்கப்படாமல் நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை மட்டும் சுதந்திரிக்கும்படி தேடி ஓடுங்க. தேடி ஓடுகிறது ஒவ்வொருவருக்கும் நல்லதா இருக்கும். பிதாவை, இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீ, ஆவியின்படி உண்மை அறிய மாம்சத்திலே நான் வாழ்ந்தாலும் பிதாவை உம்முடைய ஆவியானவரின் துணையோடு, அப்பா, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரமானது ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரோடு இணைந்து பிதாவே நீர் ஆவியாய் இருக்கிறேன். நாங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி 1-2 அதிகாரங்களை நாங்கள் வாசிக்கும் போது, அப்ப ஆவியாய் இருக்கிற உண்மை, அந்த ஆவியின்படி நாங்கள் அறிய அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே எங்களை நடத்துங்க. அந்த சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும், அந்த நினைவு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது, அது எங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவாய் அமைகிறதா இருக்கிறது. பிதாவே, அவைகளுக்குள்ளே எங்களை நடத்துங்க. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே, நீர் கொடுத்த பிதாவே, நீர் அனுப்பின கிறிஸ்துவையும் உம்மையும் அறிகின்ற அறிவினாலே எங்களை நிரப்புங்க. அதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது எழுதுகிறார், தேவனை அறிகின்ற அறிவினாலே நீங்கள் விருத்தி அடையுங்கள் என்று சொல்லி நிறுவங்களுக்கு நாங்கள் தேவனை அறிகின்ற அறிவினாலே நாங்கள் வளரவும் நடத்தப்படவும் அதற்குள்ளே வாழவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வாராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.